ராசி கன்னிராசி அன்பர்களுக்கு குருபேச்சி பலன் மற்றும் பரிகாரம் அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. 15ஆம் தேதி 5ஆம் மாதம் மே மாதம் 2025ஆம் ஆண்டு அதிகாலை 2:30 மணிக்கு குருபேச்சியானது ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சிருந்து குரு பகவான் மிதுனத்திலிருந்து 3 பார்வைகளாலும் இருக்கும் இடத்தினாலும் மேசம் தொடக்கம் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை வழங்குகின்றார் என்பதை பற்றி நாங்கள் ஒவ்வொரு ராசியாக போட்டு வருகிறேன். இப்போது கன்னிராசிக்கு எப்படி என்ன பலன் என்பதை பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 4வது மற்றும் 7வது வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பேச்சியின் போது குரு பேச்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து 10வது வீட்டிற்குள் நுழைகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் பணியிடத்தில் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணா சிவப்பு கலருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஆல் வெள்ளைக்கினை கிளிக் பண்ணுவோம்னா நான் போட அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்படலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள், முழுமையாக பாருங்கள். இது வாசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்ல முழு வீடியோ கிரியேட் பண்ணுங்க. கூகுளையோ இல்லாட்டி யூடியூப்ல சர்ச் வரல வாசிராஜி அஸ்ட்ராலஜி நடிச்சிட்டு கமெண்ட் பண்ணிட்டு எது சம்பந்தம் அறிஞ்சு கொள்ளணும் அது சம்பந்தம் அறிஞ்சு கொள்ளலாம். ஜாதகத்தில் இருக்கிற அனைத்து விதமான தோஷங்கள் யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் இருக்கும் கிரகங்களின் பலன்கள் மற்றும் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் லக்னத்தின் வாழ்க்கை ரகசியம் ராசி லக்னத்தில் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசைப்பலங்கள் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துக்குள்ள அவர்களின் குணம் மற்றும் தொழில் குடும்பம் போன்றவற்றை பற்றி தனியே விரிவாக சொன்னதோடு போதாண்டு திசைகளின் யோகம் உங்கள் ஜோதிசை அமைந்து விட்டால் அது யாரா இருந்தாலும் உங்களுக்கு எந்த பேச்சையும் ஒன்றும் செய்யாது. யோக திசையான பலனால் இல்லாட்டி பிரச்சனையான திசை பலனாண்டு அறிஞ்சு கொள்றதுக்கும் நீங்கள் கூற வேண்டிய ஒரு வரிய 2 வரி மந்திரம் வழிவிட வேண்டிய கடவுள் எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்தை பாருங்கள். அது மாதராசி பலன் வேற போடுறேன், சனி பேச்சு பலன் போட்டிருக்கிறேன் மற்றும் புத்தாண்டு பலன் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன் போட்டுக்கிறேன். அதெல்லாம் அறிஞ்சு கொள்ளுங்க. அது மட்டுமல்ல இந்த மற்ற சேனலான வசிராஜி கைரேகன் ஜோதிடம் கைரேக சம்பந்தம் மட்டும் இல்லாமல் அதில் 27 நட்சத்திரங்களின் புத்தாண்டு பலன் போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா அதுல சனி பேச்சு பலன் போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் அதுலயும் பார்க்கலாம் இதுலயும் பார்க்கலாம். இது வசிராஜி அஸ்ட்ராலஜி. இதுல ஜாதகம் சம்பந்தம் முழுமையா வடிவாக பார்க்கறது மட்டும் இல்லாம ஒட்டுகளி இலவசமாக இந்த வீடியோல இருக்கிற கொமாண்ட்ல ஜாதகம் சம்பந்தமாக பரிகாரம் சம்பந்தம் எழுதி கேட்கலாம். அது மட்டும் இல்லாம முழுமையா வடிவாக கேட்கணும் என்றால் முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி கேளுங்க. இலவசமாக கேட்கிறா இந்த வீடியோல இருக்கிற கமாண்ட்ல ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். முழுமையா பார்த்துட்டு பகிர்ந்துட்டு தொடர்ந்து பாருங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 4வது மற்றும் 7வது வீட்டிற்கு அதிபதியாக இருந்து உங்கள் ராசியில் 10வது வீட்டிற்குள் நுழைகின்றார். இந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் பணியிடத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டும். உங்களுக்கு தெரியாத வேலையை பொறுப்பேற்க கூடாது, கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வேலையை கற்றுக்கொண்ட பிறகு முன்னேறுங்கள். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற நீங்கள் முன்வர வேண்டும். ஏனெனில் இது உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான நேரம். குரு உங்கள் 2வது வீடு 4வது வீடு மற்றும் 6வது வீட்டை பார்க்கிறார். இது செல்வத்தை குவிப்பதற்கான உங்கள் முயற்சிகளை அதிகரிக்கும். குரு பார்வையினால் உங்கள் செல்வம் வரும். ஆனால் குரு இருக்கும் இடத்தினால் உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்தில் சில பிரச்சனை கொடுக்கும். முடிந்தவரை பணம் குவிக்க முயற்சி செய்வீர்கள். குடும்ப உறவுகள் இனிமையாக்குவதில் நீங்கள் எந்த கல்லையும் விட்டுவிட மாட்டீர்கள். பெற்றோரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் பாசமும் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, எதிர்த்தரப்பில் இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குருபேச்சி பலன் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் குரு உங்கள் 11வது வீட்டில் நுழையும் போது உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும். கடகராசியில் சென்று அமரும் போது நிதிநிலை இன்னும் வலுவாக இருக்கும். திருமண உறவுகள் வலுவடையும் மற்றும் காதல் உறவுகள் இனிமையாக மாறும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். டிசம்பரில் குரு அதன் வக்ர நிலையில் மீண்டும் 10வது வீட்டுக்கு நுழைகின்றார். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்தில் மிகவும் கவனமாக வேலை செய்ய வேண்டும். பணியிடத்தில் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள். உங்களுக்கு எதிரிகள் அதிகரிக்கும். பணியிடத்தில் டிசம்பர் மாதத்தில் இருந்து உங்களுக்கான பரிகாரம் வியாழனன்று கோயிலில் குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு சிவபெருமான் இல்லாட்டி விஷ்ணுவுக்கு தீபமேற்றுவது, தேசி நெய்
கொடுக்க வேண்டும். தேசினை விளக்கேற்றி கும்பிடலாம். அடுத்தது துளாராசி.